ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம தைக்க போகிறது வகுப்பு 7ல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். பேசிக் டெய்லரிங் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்கள் அது எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ வந்து 7 வந்திருக்கோம். 7ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்ஷிப் தைக்கிறோம். கட்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 நான் இதில் வந்து காட்டியிருக்கேன். கட்ஷிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாக நீங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை குழந்தைகள் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 10க்கு 10 எடுத்துக்கோங்க. 12க்கு 12 ஒரு கட்ஷிப் எடுத்துக்கோங்க. 10க்கு 10 12க்கு 12 நம்ம தையல் கொடுக்கும் சீம் தையல் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு தையல் 1 இன்ச்சு தையல்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 1/2 இன்ச்சு தையல் 1 இன்ச்சு தையல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு கட்ஷிப்பு டவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருந்தே லேடிஸ் வாங்கி தைப்பாங்க. அதுக்குரிய மெஷர்மெண்ட் உங்களுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தையல் நீங்கள் மடித்து சீம் தையல் போடுவீங்களா, அப்போ வந்து நீங்கள் உருட்டி தைச்சு அந்த ப்ளூ கலர் துணியில் தைச்சு காமிச்சிருப்பேல, அந்த 2 தையலுமே நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இந்த கட்ஷிப் நம்ம தைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் கார்மெண்ட்ஸில் டவல் வாங்கி தைச்சா எப்படி அது வருன்றதையும் நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து கட்ஷிப் பார்த்துருவோம். இது கிராஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா பேபி பேம்பர்ஸ் டவல். இது வந்து பேம்பர்ஸ் வந்து சும்மாவே போட்டு விட்டுருவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டவல் இருக்குது. அந்த பேம்பர்ஸ் போட்டு அதுக்கு மேலே அந்த டவல் வந்து கட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேம்பர்ஸ் வந்து பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நகலாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த பேம்பர்ஸ் டவலும் நம்ம இப்போ தைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி ஏப்ரன் நம்ம தைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம வந்து ஒரு 3 வயசு குழந்தை வரைக்கும் அவங்களுக்கு அளவு எடுத்து நம்ம தைச்சிக்கிறலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிறது பிறந்த குழந்தைகளுக்குரிய அளவு நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் இடையில வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, எனக்கு மெஷர்மெண்ட் சொல்லி கொடுங்கம்மா உங்களுடைய மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கிளாஸில் கண்டிப்பாக என்னுடைய மெஷர்மெண்ட் என்னுடைய ஃபார்முலா உங்களுக்கு வரும். இந்த ஏப்ரன் நீங்கள் வந்து தைச்சி பழகிக்கோங்க. இதில் நீங்கள் பிரில் வச்சு கூட தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் இது 3மே இன்றைக்கி வகுப்பு 7ல் கொடுக்குறேன். என்னோடய ஃபார்முலா கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் என்னோடய ஃபார்முலா. இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தான் கொடுப்பேன். நம்மளுடைய கிளாஸில் எல்லாமே ஃபார்முலா படி தான் நம்ம தைக்க போகிறோம். அளவு போட்டு ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே கட் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ எல்லாமே நமக்கு இருக்கும். நீங்கள் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எது வந்து நம்ம மைனஸ் பண்ணி எல்லாமே இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம கொண்டு வந்து நம்ம தைக்க போகிறோம். என்னுடைய ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொந்தமாகவே ஒரு கடை போட்டு நீங்கள் என்னோடய ப்ளவுஸோடைய ஃபார்முலா இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்முலா படி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்மளுடைய கிளாஸில் வரும். ஃபார்முலா போட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 42 சைஸோட ப்ளவுஸோடைய முன் டாட் வந்து நான் எடுத்திருக்கேன். முன் பாட்டு அந்த பேக் சைடு ஷோல்ட்ரு என்னென்னா ஒரே நம்பரில் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கலாம். சுடிதாரும் அதே மாதிரிக்கே தான். உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் என்னோடைய மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா உங்களுக்கு தைக்கிறன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கிளாஸில் நேரடியாகவும் நீங்கள் கலந்துக்கலாம். வர ஜூன் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபேஷன் டிசைனரிங் கிளாஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்மெண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கும் நிறைய கார்மெண்ட்ஸையும் உங்களுக்கு அறிமுகமும் படுத்தி வச்சுருவேன். நீங்கள் ஆர்டர் எடுத்து வீட்டில் இருந்து தைக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருந்து ப்ளவுஸு சுடிதாரு எல்லாமே வந்து நீங்களே வந்து யாருனாலும் அளவெடுத்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அளவெடுத்து ஃபார்முலா பண்ணி நீங்களே கட் பண்ணி ஈஸியாக தைக்கலாம். நம்மளுடைய டெய்லரிங் கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வகுப்பு 7ல் இப்போ நம்ம தைக்க போகிற அந்த 3 இதுவும் பேபி செட்டு வந்து பாருங்கள் எப்படி தைக்கலான்னு. உங்களுடைய ப்ளவுஸ் வந்து என்ன சைஸில் உங்களுக்கு வந்து ஃபார்முலா வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய காளீஸ்வரி நாச்சியார் இல்லம் சொல்லி நம்மளுடைய இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து உங்கள் நம்பரை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபார்முலா நான் கால்குலேட் பண்ணி கூட உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். சரி, நீங்கள் அதன்படி நீங்கள் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ கட்ஷிப்புக்கு வந்து நான் 10க்கு 10 எடுத்திருக்கேன். இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 கட் பண்ணி எடுத்துகிட்டேன். நான் இப்போ வந்து இது 4 பக்கமாக நமக்கு 10க்கு 10 வந்துருச்சு. சரியா? இப்போ பேம்பர்ஸ் டவல் கட் பண்ணுறதுக்கு 12க்கு 12 எடுக்கிறோம். இது வந்து கிராஸ் பீஸில் வரணும். நம்ம இது வந்து கிராஸாக போட்டு தைக்கணும். இது என்ன கேட்டால் நாட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இங்கனக்குள்ள ஒரு ரோப் மாதிரிக்கே வரும். குழந்தைகளுக்கு இது முன் சைடு வரும். இதை வந்து நம்ம இங்கே வந்து ரோப் வைக்க போகிறோம். இது வந்து கிராஸ் பீஸு, நல்லா பார்த்துக்கோங்க. இது நேர் பீஸு, இது கிராஸ் பீஸு. இதை நம்ம கிராஸில் போட்டனால இது குறுக்கு பீஸாக மாறிடுச்சு. அதனால் இது குறுக்கில் வந்துடும். இது கிராஸில் வந்து நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்க கிராஸ்லையும் தைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. கிராஸ் பீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி நேராக வரக்கூடிய இந்த கிளாத் எடுத்து நம்ம தைச்சிக்கலாம். ஒரு நாட் நமக்கு வேணும், அதுவும் தைச்சிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு நாட் வரும். இந்த டவல் வந்து சுற்றி வரும்போது இந்த இடத்துல நாட் கொடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கிற மாதிரிக்கே. சரியா? பேம்பர்ஸ் வந்து நகலாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ அதுக்காண்டி இந்த பேபி நாப்கினோடைய டவல் நம்ம தைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா
பேபி ஏப்ரன் தைக்க போகிறோம். பேபி ஏப்ரன் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து 8க்கு 8 நம்ம எடுக்கிறோம். 8க்கு 8 எடுத்து இதை வந்து நம்ம ரவுண்டில் நம்ம போட போகிறோம். ரவுண்டு ஸ்டிச் நான் வந்து சீம் தலையில் தைக்கும்போது நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன். அதை அந்த வீடியோ நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1லேருந்து 6 வரைக்கும் கிளாஸ் ஓடி இருக்குது. நீங்கள் அதையும் எடுத்து நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சிக்கிட்டே வாங்க. இது வகுப்பு 7ல் வந்திருக்கும். கிளாஸ் 7ல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பேபி ஏப்ரான் தைக்கிறக்க அவங்களுடைய கழுத்து சுற்றுலா எடுக்கிறோம். அவங்க நெக்கில் இருந்து அவங்களுக்கு சோல்ட்ரு ஏதாவது சாப்பாடு ஊட்டும்போது அவங்களுக்கு வடியாமல் இருக்கும்ல, அதனால் அவங்க ஜஸ்ட்டு வரைக்கும் அவங்களுக்கு ஓரளவு எடுக்கிறோம். எடுத்து இதை நம்ம வந்து எனக்கு வந்து குட்டி குழந்தைகளுக்கு ஃபார்முலா படி 8 தான் வரும். ஸோ இங்கே 4 அகலமும் 8 நீளமும் போட்டுக்கலாம். இப்போ பேபி ஏப்ரன் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடிப்பாக போட்டு எடுத்திருக்கேன். ரேசர் பேட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன துணி எடுக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க. நீங்கள் இப்போதைக்கு தச்சு பழகிறதுக்கு ரேஷன் வெட்டியே போதும் உங்களுக்கு. நம்ம இப்போ அதை வச்சு தைப்போம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் லைனிங் கிளாத்து, அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த ஜம்ஜம் பக்கம் போனீங்க அப்படின்னா எடைக்கு துணி கிடக்கும், அங்கே இருக்கும். அப்புறம் இல்லாட்டி விளத்தூண் பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கிட்டு மொத்தம் பழைய கடை ஹோல்சேல் கடை இருக்கும் பாருங்கள். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடைக்கு துணி இருக்கும், எடை கணக்கில். அதை கூட நீங்கள் வாங்கி வச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். நல்லா குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த எடை கணக்கில் இருக்குது பாருங்கள், கூட கோயில் கடை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் துணியாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே போய் விலை கம்மியிலே வாங்கி தையல் பழகுங்க. நல்லா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா காட்டன் துணி வாங்கி போடுங்க. இப்போ 8 இன்ச்சு நம்ம உயரம் சொன்னோம். அதுக்கு நான் வந்து 9 எடுத்திருக்கேன். சரி, 8 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். தையல் அடிச்சு திருப்புறதுக்கு மேலே கீழேயும் நமக்கு அரை இன்ச்சு தேவைப்படுது. அதுக்காண்டி 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 9 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதா? இப்போ மேலேயும் வந்து கீழே நான் வந்து லைன் பண்ணிட்டேன். 9 இன்ச்சு வந்து நான் வந்து சென்டரில் கொடுத்துருக்கேன். ஆனால் நமக்கு தேவைப்படுறது 4 இன்ச்சு 8 தான் தேவை உயரம். ஸோ அகலம் வந்து நமக்கு 4 இன்ச்சு தேவைப்படுது. ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 4.5 போட்டுக்குருவோம். அதே தான் இங்கேயும் வரும், கீழேயும். இது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம ஏப்ரன் கட்டி விடலாம். இல்லை குட்டி குழந்தைய நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் செர்லாக்கு இதெல்லாம் விட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலெல்லாம் வடிச்சுக்கிருங்க. நல்ல நயமான காட்டனில் எடுத்து இப்போ இப்படி போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலேயும் வடியாமல் இருக்கும், ஒரு நல்லா அவங்களுக்கு இதாகவும் இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைன் கொடுத்துக்குருவோம். இப்போ இதுலேருந்து பாதி நம்ம எடுக்கும்போது 2 இன்ச்சு நமக்கு வருது. இந்த 2 இன்ச்சிலேருந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரே ஒரு இன்ச்சு 1.1 கூட நம்ம எடுத்துக்கலாம். குட்டி பிறந்த குழந்தைங்களுக்குன்னா 1 இன்ச்சு போதும். ஒரு 1.5 இன்ச்சு வச்சோம்னா ஜென்ரலாக ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கழுத்து நெக் வரும். இப்போ இந்த ரவுண்டு மட்டும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இது மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. மேலேருந்து 4 இன்ச்சு இறக்கியிருக்கோம். 4லேருந்து 2 பாதியாக பிரிச்சுருக்கோம். பாதியிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த அகலம் வந்து நம்ம கொடுக்குறோம். பிறந்த குழந்தைங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச்சு போதும். இது ஒரு 3 மாதத்துக்கிட்ட இருக்க குழந்தைங்களுக்கு தேவைப்படும். சரியா? நான் 1.5 இன்ச்சு அகலம் கொடுத்துருக்கேன். இந்த அகலம் வந்து விரிக்கும்போது நமக்கு 3. இப்போ இங்கேருந்து நம்ம வரப்போகிறோம். இங்கேருந்து நம்ம வரும்போது இந்த சென்டர் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு ரவுண்டு, அந்த நெக்கோட ரவுண்டு நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் எந்த ஆசை அதெல்லாம் வைக்கலை, நானாக தான் வரைகிறேன். நீங்கள் அப்படி பேப்பரை ஒரு தடவை ரவுண்டு கூட இது மாதிரிக்கே வரைஞ்சி கூட அதை வச்சு நீங்கள் ரவுண்டு பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது வந்து இன்னும் நீங்கள் நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னா உள்ளே போய் கூட இப்படி கட் பண்ணிடுங்க. எனக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கழுத்தை ஒட்டி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி வெட்டினீங்க அப்படின்னா நல்லா நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக கிடைக்கும். இந்த ஏப்ரனுடைய அளவு நான் வந்து சீம் அளவு தைக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் 8 மாதிரிக்கெல்லாம் நம்ம தைப்போம். அதில் வந்து கிராஸ் கொடுத்தப்போ இதுன்னு சொல்லும்போது இது அந்த 8 மாதிரிக்கே தையல் இதுதான். இல்லாமல் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லா ஏப்ரனில் ப்ரில்லாம் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த சைடில் இங்கே வந்து சென்ட்ரு பகுதி இது வந்து நம்ம பக்கம் க்ளோசிங்கில் இருக்குது. இது வந்து ஓப்பன் பகுதி பார்த்துக்கோங்க. 4 நம்ம முடிச்சு போட்டிருக்கோம். இது ஓப்பன் பகுதி. மொத்தம் நமக்கு வந்து 8 இன்ச்சு நமக்கு ஹைட்டு தேவை. நம்ம அரை இன்ச்சு ஒன்று வந்து தையலுக்கு விட்டுருக்கோம், 9 வச்சுருக்கோம். ஸோ அதை கணக்கு பண்ணி மேலே இருந்து பார்த்திங்கன்னா 4.5 கணக்கு பண்ணுறேன்.
சரியா? இந்த 4.5லேருந்து ஒரே 1 இன்ச்சு நான் உள்ளே வரேன். 1 இன்ச்சு இங்கே வந்துட்டேன் உள்ளுக்க. சரியா? இந்த 1 இன்ச்சு உள்ளே வந்திருக்கேல. இப்போ இதை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ரவுண்டு கொடுக்க போகிறேன். இந்த பாப்பாங்களுக்கு வந்து அப்படியே நம்ம முழுக்க நிப்பிலாம் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே சென்று போய் அப்படியே ஒரு வி மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு அழகாக இருக்கும். நமக்கு ஃபுல் அளவு நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ நம்ம அந்த ஒரு டிசைனுக்காக இந்த வளைவு நம்ம கொடுக்குறோம். வேறு வந்து நான் டீச் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணேன் படம் வரைஞ்சேன்னா உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு தெரியாது. அதுக்காக பேனால் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நல்லா எனக்கு வந்து வளைவாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் நல்லாவே இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்து இங்கேருந்து நீங்கள் நல்லா அந்த ஏப்ரன் குட்டி ஏப்ரனை அழகுபடுத்திடுங்க. இந்த சென்ட்ரு இங்கேருந்து 4 கிலோ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி சென்டரை நம்ம கட் பண்ணி கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் எனக்கு பேப்பரில் கட் பண்ணி குட்டியெல்லாம் காமிச்சிருங்கன்னு சொன்னால் காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. சரி, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டவா உங்களுக்கு? பார்த்திங்களா, நம்மளுடைய ஏப்ரன் நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வேறு கலரில் கூட நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தைக்கலாம். இப்போ பார்த்திங்களா கரெக்டாக வந்துருச்சா ஏப்ரன்னு? இப்போ இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அடிக்க போகிறோம். ரவுண்ட்லேயும் சுற்றி கிராஸ் பீஸ் கொடுப்போம். இல்லைன்னா அடித்து திருப்பிட்டு இதுக்கு மட்டும் கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து திருப்பிட்டு கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த அடித்து திருப்பும் போதே நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பீஸில் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரில் கொடுத்து கூட நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரில் வச்சது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு எப்படி தைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அதே போல் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சாரீ ஓரம் அடிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க மேடம். நாங்கள் சாரீ பூனை சாரீ வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறது எனக்கு தைக்க வரல அப்படின்னாங்க. கிரேப் சில்க்கு, காட்டனு, அப்புறம் வந்து பூனை சாரீ, அப்புறம் வந்து டிஷ்யூ கிளாத், டஸ்டர் கிளாத்துன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து தைக்க நீங்கள் தைக்கிறத பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தையலுக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பூனை சிலை, காட்டன் சிலை இதுகளுக்கெல்லாம் வந்து 40 ரூபா வாங்குவேன் ஓரம் அடிக்க. அப்புறம் வந்து இந்த மாதிரிக்கு ரொம்ப நைஸ் சாரீ அப்படின்னு சொன்னால் 50 ரூபா வாங்குவேன் சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு. இதான் என்னோடய காசு. நீங்கள் எப்படி நல்லா ஃபினிஷிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தக்கன நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னோடய தையலில் ஃபினிஷிங் வந்து நிறைய டீச்சர்ஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுடைய சாரீ எனக்கு வரும். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து நல்லா வந்து சதுரமாக நேர் பீஸில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச்சு அகலம். இதை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து வைங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. இங்கேருந்து நீங்கள் வைக்கும்போது நமக்கு குட்டி குட்டியாக போகிறோம், ஒட்டு போடுற மாதிரிக்கே வரும். ஸோ நமக்கு வந்து குட்டி பிள்ளைகளுக்கு நம்ம தைக்கிறோம். அதனால் நமக்கு 2 ஸ்கேல் அளவு போதும். அதனால் நான் சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸு 1 2 3 4 கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் தேவையான கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நிறைய எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. நம்ம வந்து குட்டீஸுக்கு அந்த பேம்பர்ஸ் டவல் வேறு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கும் நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுது. அதுக்கும் நம்மளுடைய ஏப்ரானுக்கும் சேர்த்து நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறதுனா 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த வி வருது பாருங்கள். இந்த வி வந்து இப்படி வி வருது. அது நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல இதை வந்து ஆப்போசிட் பகுதியில் இப்படி வைக்கணும். இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இந்த கிராஸ் நம்ம பீஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டேன். இப்போ நம்ம கர்ச்சீப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ 10க்கு 10 நம்ம கர்ச்சீப் எடுத்துருக்கோம்.
எடுத்திருக்க கர்ச்சீஃபில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் தையல் போட போகிறோம். 1/2 இன்ச் தையல் நம்மளோடைய சேம் தையலை நான் வந்து கிளாஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு 2 பாயிண்ட் கட் மடிக்கிறேன், மறுபடியும் 2 பாயிண்ட் மடிக்கிறேன். இப்போ 2 பாயிண்ட் மடிக்கும்போது 1/2 இன்ச் தையல் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் தான் 1/2 இன்ச் தையல். நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது 1/2 இன்ச் தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் 1/2 இன்ச் தையல். நீங்கள் வந்து தையல் தைக்கும்போது இப்போ நான் ஃபுல்லாக 4 பக்கம் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 4 பக்கமும் தைச்சிட்டேன். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 10க்கு 10 நான் பீஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதோட சதுரம் வந்து நான் 10க்கு 10 எடுத்தேன். இப்போ நீங்கள் கார்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் துணி எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. இந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதே போல் பாருங்கள், ஆப்போசிட் சைடு வந்து பார்த்து மேலே வந்துருக்கணும் 2 தையலுமே. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் திருப்பி போட்டோம்னா இங்கிட்டு இருக்க ஆப்போசிட் சைடு வந்து உள்பக்கமாக போயிருக்கணும். இப்போ தையல் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த தையல் வந்து உள்பக்கமாக போயிருச்சு. இந்த 2 சைடு நான் மேலே வச்சு மடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து டவல் எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ஃபினிஷிங் பார்ப்பாங்க. கரெக்டாக 2 பக்கமும் உள்பக்கமாக போயிருக்கணும், 2 பக்கம் வெளியே போயிருக்கணும். 10 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட எனக்கு 2 இன்ச்சு மைனஸ் ஆகிடுச்சு. 2 மைனஸ் ஆகும்போது நமக்கு சென்டரில் கிடைக்கிறது வந்து 8 இன்ச்சு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து 8 இன்ச்சு நமக்கு இருக்குது அப்படின்னா கார்மெண்ட்ஸில் வந்து 12க்கு 12 அப்படி கொடுப்பாங்க. நம்ம இங்கிட்ட மடித்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லியே தருவாங்க, நமக்கு வந்து 1 இன்ச்சு தையல் போட்டுருங்க, 3/4 இன்ச்சு தையல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டவல் வந்து அடுக்கும்போது ஒரே செவலில் இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ லேபிள் ஏற்ற சொல்லி அவங்க கம்பெனி லேபிள் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பாக்ஸில் வந்து 2 இன்ச்சு தள்ளி லேபிள் ஏற்றுங்கன்னுவாங்க. ஒரே சைடு தான் நீங்கள் ஏற்றணும். இப்போ அவங்க கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் வர இந்த தையலில் வந்து நீங்கள் லேபிள் ஏற்றுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா 2 பக்கத்தில் நமக்கு வெளியில் வருது. ஸோ இந்த 2 பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம கவர் பண்ணி பாக்ஸ்லேருந்து 2 இன்ச்சு தள்ளி நீங்கள் லேபிள் வைங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம இந்த பாக்ஸ் இந்த சென்டரில் இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்குற கம்பெனி லேபிளை வந்து ஏற்றணும். ஸ்டார்டிங் இந்த இடத்துல இருக்கணும் லேபிள் வந்து. ஸோ இதை உள்பக்கமாக தையலை உள் பாக்ஸில் வந்து நீங்கள் லேபிள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 2 தையல் போடும்போது நம்ம உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இந்த பாக்ஸு. ஸோ இங்கேருந்து அவங்க 3 இன்ச்சோ 2.5 இன்ச்சு மேக்ஸிமம் 1, 1.5, 2 இதான் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு இப்போ கொடுக்குறாங்கன்னா உள் பாக்ஸில் போட்டு உள் துணியிலேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம இங்கே 1 இன்ச்சு இதுக்குள்ளே வந்து நமக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அவங்க சொல்கிற அளவு இருக்கணும். உள் துணின்றது உள் மடிப்பு, வெளி துணின்றது வெளி மடிப்பு. ஸோ இதே நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு டவல் வாங்கி தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வரும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு கர்ஷிப் தைக்கிறீங்கனாலும் இப்படி தான் ஃபினிஷிங்காக தைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் மேக்கிங்லாம் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளுடைய கிளாஸ்லேருந்து கார்மெண்ட்ஸ் மேக்கிங்கு அண்ட் ஃபேஷன் டிசைனர் வரும். எல்லாமே ஃபார்முலா படி வரும். நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாகவே ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா படி நீங்கள் ரெடிமேட் துணியும் நீங்கள் அதை ஆர்டர் எடுத்து தைக்கலாம். நீங்கள் தச்சே நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸும் ஓப்பன் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கிளாஸ் இருக்கும். வர ஜூன் 1ஆம் தேதி நம்மளுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ படிக்க விருப்பம் இருக்கவங்க என்னுடைய காய்ச்சரி நாச்சியார் இல்லம்னு சொல்கிறேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணலான்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கர்ஷிப் நம்ம தைச்சிட்டோம். 10 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா 2 மைனஸ் ஆகி 8 நமக்கு நடுவில் நிற்கும். 12 எடுக்கிறோம் அப்படின்னா 2 மைனஸ் ஆகி 10 நமக்கு நிற்கும். ஸோ இதான் நீங்கள் வந்து கர்ஷிப் நீங்கள் தைக்க வேண்டியது. நீங்கள் சும்மா தைக்கிறே 4 வாரம் தைக்காதீங்க. இப்போ குழந்தைகளுக்கு நல்லா காட்டன் துணி நல்லா டிசைன் போட்டு பொம்மை போட்டுலாம் எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் உங்கள் பாப்பாவோடைய பேருகளை போட்டு விட்ருங்க. உங்கள் குட்டீஸோட பேர், அவங்க எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா டவல் மிஸ் ஆகாமல் வரும் வீட்டுக்கு. அடுத்து வந்து நாப்கின் தைக்க போகிறோம். பேபி நாப்கின் தைக்கிறதுக்கு நம்ம சதுர பீஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நான் 12க்கு 12 உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 12க்கு 12 எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கிராஸில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கிது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸை நான் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கனமான துணியாக இருக்குது. காட்டன் துணினா நீங்கள் சிங்கிளாகவே வச்சுக்கலாம். இல்லை நான் டபுளாக வச்சு தைக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லேசான துணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டபுளாக போட்டு தைச்சிக்கலாம். சரி, இப்போ அடித்து நம்ம இதில் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது தான் இடுப்பில் அவங்களுக்கு நம்ம நாட்டு வச்சு கட்டும்போது சுருக்கம் கொடுக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஓரம் மட்டும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம்.
இப்போ இந்த கார்னரோடு சேர்த்து நான் திருப்பிட்டேன். இப்போ ஒரு அமுக்கு தையல் இது மேலே போட்டுருவோம். இப்போ 2 ஓரமும் நம்ம அடித்து திருப்பியாச்சு. திருப்பிட்டு மேலே அமுக்கு தையல் வந்து நான் 1/4 இன்ச்சு கேப்பில் விட்டுருக்கேன். இப்போ இங்கே ஒரு பெல்ட் மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து சும்மா ஒரு மதிப்பாக நான் வந்து எடுத்திருக்கேன். இதை இப்படி அடித்து நம்ம பின்னாடி திருப்பிடுவோம். இப்போ நான் இப்படி மேல் பக்கமாக பார்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறக்காட்டி நான் பெரிய தையலாகவே போட்டிருக்கேன். இப்போ கீழே இறக்கி விட்டுக்கலாம். கீழே இறக்கி விட்டு இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்த தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோப் வந்து நம்ம கொடுத்து வச்சுட்டோம். நீ அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல கிராஸ் பீஸ் கொடுத்து வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம தைக்கிற கிராஸ் பீஸ்லையும் சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சாச்சு. ரெண்டையும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து மேல் தையல் போட்டுக்கிடுவோம். சரி, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் விட்டுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு விட்டுருக்கேன். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோப்பில் விட்டு நம்ம கட்டுறதுக்காண்டி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக வச்சு திருப்பி அடிக்கிறேன். தைக்கும்போது எந்த பீஸையுமே இழுக்கக்கூடாது, அப்படியே தைக்கணும். பாருங்கள், இந்த துணி வந்து இதில் உட்கார்றதுக்காண்டி ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்த தையல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரோப் வந்து தைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த 2 சைடு நான் மடித்து அடிச்சிருக்கேன். ஒரு சைடு வந்து நான் துணியோடு அடிச்சிருக்கேன், ஒரு சைடு வந்து மடித்து அடிச்சிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி தைச்சிடலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் நீங்கள் நம்ம வந்து சீம் தையலில் இந்த தையல் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன், ஒரு பெல்ட்டு மாதிரிக்கே. அதை இதே மாதிரி தைச்சி கொண்டுட்டு வந்து எங்கேயும் இப்படியே வந்து நீங்கள் வந்து உருட்டி இது மாதிரி தைச்சிடலாம். சரியா? இங்கே வரும்போது நீங்கள் உள்ளே இப்படி மடித்து விட்டுட்டுரும். நல்லாவே இப்படி எல்லாத்தையும் கார்னர் எதுவுமே தெரியாத அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஒரு தையலை போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் உருட்டி தைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பாருங்கள் ரோப் தைச்சிருக்கேன். தையல் உள்பக்கம் வந்துருச்சு. வெளியில் வந்து நல்லா ப்ளைனாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பெல்ட்டும் தைச்சிருக்கேன். பெல்ட்டில் வந்து ஒரு குட்டி மணி மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு போடுறீங்க அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் பேம்பர்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு இந்த டவலை மேலே கொடுத்து இந்த ரோப்பை வந்து இதுக்குள்ளே கொடுத்து நீங்கள் கட்டி விட்டுறணும். கட்டி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு பேம்பர்ஸ் வந்து நகலாமல் அப்படியே இருக்கும். பேம்பர்ஸ் டவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேபி பேம்பர்ஸு டவல். ஸோ நீங்கள் இதேமாதிரி தைச்சி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் பிறந்த குழந்தைக்கு தைக்கிறீங்கன்னா 12க்கு 12 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். 12க்கு 12 ஸ்கொயர் ஷேப்பில் சதுரமாக எடுத்துகிட்டு அதை கிராஸில் வெட்டி நீங்கள் இது மாதிரி தைச்சிக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் நம்ம எடுத்து இந்த மாதிரி கட்டும்போது அப்படியே நிற்கும். நமக்கு பேம்பர்ஸுடைய மாடல் பார்த்துக்கோங்க. பேம்பர்ஸ் டவல் இது இடுப்புக்கும் இது சென்டர் பகுதிக்கும் வரும். இதை எடுத்து நம்ம நடுவில் கொடுத்து இதை வந்து நம்ம கட்டி விட்டுக்கிறோம். அடுத்து பேபி ஏப்ரன் தைக்க போகிறோம். பேபி ஏப்ரனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.